இந்த ட்ரிக்ஸை யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. எக்கை வந்து எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பை அண்ட் செல் டிஎன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபுட்டு. நல்ல க்ரோத் வரும். ஸோ இந்த எக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபீட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் வரும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஒரு முட்டையை வச்சு இந்த மீனுக்கு வந்து எப்படி வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு ஃபுட் வந்து இதுதான். நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஸோ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி வந்து கொதிக்க வைக்கலாம். ஸோ நல்லா எவ்வளோக்கு கொதிக்குதோ அவ்வளோக்கு நல்லது. நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முட்டையை விடலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு முட்டை போதும். ஒரு 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 10-15 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு ஃபீட் பண்ணுறவங்களுக்கு. நம்ம வந்து ஃபார்ம் வச்சுருக்கிறதுனால ஒரு 2 முட்டை, ஆக்சுவலாக வந்து 3 முட்டை எடுப்போம். பட் இன்றைக்கி 2 முட்டை போதும். ஸோ 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பயங்கரமாக நல்லா கலங்கணும். நல்லா கலக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கும். ஸோ தண்ணி கொதிச்சாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை வந்து ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி விடணும். ஸோ இந்த மாதிரி வரும். பால் ஆடை மாதிரி வந்து மேலே வந்து வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா இதையும் வந்து அந்த மாதிரி தான் விடணும். பால் ஆடை வர்றது மாதிரி தான் விடணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக வேகும், பாயில் ஆகும். இப்படி வந்து பாலாடை வர மாதிரியே விட்டா போதும் எல்லாத்தையும். இது வந்து நம்ம மீனுக்கு கொடுக்கும்போது தண்ணி, அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட்டு வந்து அதில் இருந்தால் கூட தண்ணி வந்து கெட்டு போகாது. ஸோ மற்ற மாதிரி நீங்கள் மஞ்சக்கரு கொடுத்தீங்கன்னா தண்ணி வந்து கெட்டு போயிடும் பயங்கரமாக. மீனுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து என்னன்னா தண்ணி வந்து கெட்டு போகாது. ஒரு 2 நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. ஆனால் மீன் வந்து நல்லா சாப்பிடும் இது. ஸோ அவ்வளோதான் வந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணி அடுத்து வந்து அதை ஆற வைக்கலாம். பாருங்கள், சூடாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சின்ன மீன்களுக்கு வந்து போட முடியாது. ஸோ அதை என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன நெட் அரிப்பில் வந்து அதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா சின்ன சின்னதாக வந்து வந்துடும். ஸோ அதை மாதிரி பண்ணுவோம் இனிமேல். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட் எடுத்துக்கோங்க. ஸோ நெட் எடுத்துகிட்டு அதை வந்து இதில் விட்டுருங்க அப்படியே. ஸோ அதை அரைச்சிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சின்ன சின்னதாக வந்து வெளியே வரும். அப்போ தான் வந்து குட்டி மீனுக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். மட்டும் எடுங்க, எடுத்து பாருங்க, சின்ன மீன் எப்படி சாப்பிடுது பாருங்க. இது வந்து நல்லா எல்லா மீனுமே வந்து சாப்பிடும் இது. நீங்கள் எந்த ஃபிஷ்ஷுக்கு வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம அந்த பிளாட்டிக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்கள். பிளாட்டி கப்பீஸ் ரெண்டுமே ஒரே டேங்கில் இருக்குது. ஸோ எப்படி சாப்பிடுது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் பாட்டிலில் இது க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. ஸோ தண்ணியில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கெட்டு போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.